வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ற கும்பலை நான் பிடிக்க போறேன். ஏதாவது உண்மைய மறைச்சு போலியான அட்ரஸ கொடுத்து எங்களை சுத்தல்ல விடுறேன்னு தெரிஞ்சது, உன்னை நான் தலை கீழையா கட்டி தொங்க விட்டு அடி பின்னி எடுத்துருவேன். ஏதாவது உண்மைய சொல்லணும்னா இப்பவே சொல்லிடு. கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். மேடம், நான் அப்ரூவரா மாறினா என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு மேடம் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்க போறேன்? நான் எல்லா உண்மையை சொல்லிட்டேன் மேடம். நான் உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை அலைய வைக்கணும்னு சத்தியமா நினைக்கல மேடம். என்ன நம்புங்க மேடம். சரி, இப்போ இன்ஸ்பெக்டர், அவனை கூட்டிட்டு ஜீப்ல ஏத்துங்க, நான் வரேன். ஓகே மேடம். கான்ஸ்டபிள் அவனை இழுத்துருவாங்க. டேய் வாடா. துளசி, அக்கா, ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சுக்கா. என்னாச்சு? வழக்கம் போல என் வயித்துல பேடு வைக்கிறது மறந்து போய் சின்னையா கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். அத்தைக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. என்ன துளசி, நீ உன்கிட்ட படிச்சு படிச்சு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், பேட வைக்க மறந்துடாதன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. இப்ப என்னடானா பேட வைக்க மறந்து போயிட்டேன், சின்னையா கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற. எப்படி சின்னையாவை சமாளிச்ச? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? நெருப்புக்கு பயந்து கடல்ல குதிச்ச மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சுக்கா. சின்னையாவை சமாளிக்கிறதுக்காக நான் சொன்ன போய் இப்ப ஒரு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுருச்சுக்கா. என்ன சொல்ற? சின்னையா என் வயித்துல பேடு இல்லாதத பாத்துட்டு துளசி, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொன்ன? அக்கா, சின்னையா கிட்ட மாட்டிக்கிட்டதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம போச்சு. என்ன மீறி பயத்துல ஏதோ உளறிட்டேன்க்கா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பிரச்சனைய நீங்க தான் எப்படியாவது சமாளிக்கணும். நான் இப்போ ஒரு கேஸ் விஷயமா வெளியே போறேன் துளசி. என்னால வீட்டுக்கு வர முடியாது. ஐயோ, அப்ப நான் என்ன பண்றது? சரி, இங்க பாரு, நீ மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டே இரு. சின்னையாவோ அத்தையோ இத பத்தி மறுபடியும் பேச வந்தா மயக்கமா இருக்கிற மாதிரியே சமாளிச்சுடு. நீ பாட்டுக்கு மறுபடியும் அவங்களுக்கு பயந்துகிட்டு நீ துளசிங்கிறதையும் நீ என்ன மாதிரியே இருக்கிறதுனால நடிக்க வந்திருக்கேங்கிறதையும் உளறி வச்சிடாத. சரி சரிக்கா. இங்க பாரு, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதையும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம். நீ பயப்படாம தைரியமா இரு. சரிக்கா. பாய்.